வணக்கம், என் பேர் கண்ணதாசன். நான் RRB கிளர்க்கு கிளியர் பண்ணியிருக்கேன். IBBSPOவில் ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கேன். நான் வந்து காரைக்குடியிலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு என் பசங்க வந்து பேங்கிங் படிச்சுக்கிருந்தாங்க. நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப என்னால் கிளியர் பண்ண முடியலை. அவங்க வந்து வரண்டா ரேஸில் வந்து படிச்சுக்கிருந்தாங்க. அப்போ அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, இங்கே வந்து படித்தாதாண்டா உனக்கு அந்த ஆர்வம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் 2019 வந்து ஜாயின் பண்ணேன். 2019 ஜாயின் பண்ணிட்டு என்னால் ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போக முடிஞ்சு. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியலை. அப்புறம் இந்த கொரோனா டைம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஆன்லைன்லேயே நிறையா ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதை வீட்டில் இருந்தே நிறையா ஒர்க் பண்ணி பார்த்து அடுத்த வர எக்ஸாம்ஸ்லாம் மெயின்ஸ்க்கு அடுத்தடுத்து போனேன். இப்போ வந்து RRB கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கேன். SBI PO ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கேன். SBI கிளர்க் ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கேன். IBBS PO ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கேன். இனிமேல் படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பயம் இல்லாமல் படிக்கணும். எனக்கு பயம்தான் என்னை பாதி வந்து என்னை வந்து சக்ஸஸ் பண்ண விடாமல் தடுத்துச்சு. பயம்லாம் படிங்க, சந்தோஷமாக படிங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னா, நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து வரண்டா ரேஸ்க்கு தான் சொல்லணும். ஏன்னா 2019 படிக்கிறேன், 3 வருஷமாக படிக்கிறேன். அவங்க இது வரைக்கும் அப்படி இங்கே வரக்கூடாது, 3 வருஷம் மேலே படிக்கிற அப்படி எதுவுமே அவங்க சொன்னதே கிடையாது. அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மேம், இதில் நான் வேறு வெப்சைட்ஸில் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எப்போ என்ன மெட்டீரியல் கேட்டாலும் சொல்லுவாங்க. புதுசாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம புதுசாக ஜாயின் பண்ணுற கிளாஸில் போய் உட்காந்து கவனிக்கிறதுக்கெலாம் எனக்கு அலோவ் பண்ணாங்க. ரிசல்ட் வரும்போது ஜனவரி 1. இதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எனக்கு அப்பா இல்லை, அம்மாவாலையும் வேலைக்கு போக முடியலை. அவங்க சரி எப்படியாச்சும் நம்ம கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். ஜனவரி 1 ரொம்ப ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா RRB கிளர்க்கு நல்லா பண்ணியிருந்தேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியோ காட் கிரேஸில் நான் கிளியர் பண்ணிட்டேன். இந்த வெற்றியை நான் எங்கள் அம்மாவுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன்.